வணக்கம். டாக்டர் கண்ணாதேவி. இந்த பதிவில் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஓப்பன் டாக் வந்து பண்ண போகிறேன். நான் எல்லா பதிவுலையுமே நான் வந்துட்டு ஓப்பன் டாக் தான் பண்ணுவேன். சில விஷயங்கள் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க மாட்டேன், மறைச்சிருப்பேன். அது ஏன் நான் வந்துட்டு மறைச்சிருப்பேன் அப்படின்னா, ஃபேமிலியுடைய குட்னஸ்க்காக நான் வந்து மறைச்சிருப்பேன். ஆனால் அந்த மாதிரி நான் மறைச்சி பேசுகிறது வந்துட்டு நல்லது இல்லை. யாருக்குன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது இல்லை அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன் வந்துட்டு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க அவங்களுடைய மனப்போக்குக்கு தகுந்த மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மற்ற ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு தான் தெரியும் இல்லையா. சில லேடிஸும் சில ஜென்ஸும் பயங்கரமாக வந்துட்டு செயல்படுறாங்க இல்லைங்களா. என்ன இப்போது என்ன வந்து பத்தினி தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது இப்போ என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கை முறையை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிறவி கிடையாது. சரிங்களா, பிறவி கிடையாது. அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நான் இந்த பதிவை நான் வந்துட்டு தர்றது. ஆண்கள் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைசி சிந்தனையே இருக்கணும். அவங்களுக்கான கடமைகளையும் அவங்க வந்து செய்யணும். அவங்களுக்கான கடமைகள், ஆண்களுக்கான கடமைகள் வந்துட்டு என்ன, அந்த ஃபேமிலியுடைய அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் ஆக்கணும். சரிங்களா, அதை மட்டும்தான் அது ஆண்களுக்கான கடமை. ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. நம்மளை நம்பி வந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க சாதகமாக வந்து செயல்படணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிறவி கிடையாது. என்ன அப்போது வந்து பெண்களுக்கு வந்து பெண்கள்னால் வந்துட்டு இதே மாதிரி தான் வாழணும். இந்த மாதிரி அவங்க வாழும் பொழுது அந்த ஆணுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்க வந்து எந்த மாதிரி அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து அந்த முத்தி வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே நான் வந்துட்டு என்னுடைய ஸ்டோரி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் வந்து ஷார்ட்டாக வந்துட்டு இந்த பதிவில் தரேன். நம்ம பிறந்தது அப்படி பிறந்த இடம், அதே மாதிரி நம்ம வந்து புகுந்த இடம் அப்படிங்கிறது வேறு இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா, அந்த ஆன்மா வந்துட்டு எப்படி செயல்படுது புரியுதுங்களா, அந்த தனி மனித ஆன்மா வந்துட்டு எந்த மாதிரி வந்து செயல்படுது. ஓகேங்களா, அதை மட்டும் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பேர் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, என்ன அதுக்காக நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு எப்படி வந்து செயல்படுவேன் அப்படின்னா, எங்கள் பிறந்த வீட்டில் இருக்கும் பொழுது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு வெகுளினா எனக்கு என் மனதில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. அப்படியே தொடச்சி வச்ச ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். என் மனதில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. என் மனதில் வந்துட்டு சிந்தனைகளே இருக்காது. புரியுதுங்களா, சிந்தனைகளே இருக்காதுங்க எனக்கு. எப்போது நான் பிறந்த வீட்டில் நான் வந்துட்டு இருக்கும் பொழுது. ஓகேங்களா, என்ன அந்த மாதிரி இருக்கும்பொழுது நான் வந்துட்டு அந்த பிஜி சீட் வாங்கணும் அப்படின்ட்டு நான் வந்து தியானம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடைசி அண்ணா வந்துட்டு இந்த தியானம் வந்துட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. ஒன் டைம் அவங்க பண்ணியிருக்காங்க, அதை நான் பார்த்துருக்கேன். அவங்க போய் அந்த இது போயிட்டு விளக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் சின்ன பிள்ளையில. அதெல்லாம் பார்த்ததுனால நான் வந்துட்டு நான் அவ்வளோதான் பார்த்துருக்கேன். அவன் என்ன பண்ணாங்களோ எனக்கு தெரியாது என்ன. ஆனால் அந்த ரூம் வந்துட்டு இருட்டாக இருக்கும். அவன் வந்து விளக்கேற்றி வச்சு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறான். ஓகேங்களா, இவ்வளோ எனக்கு தெரியும். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலையில் அதனால் வந்து நம்ம தீபத்தை பார்க்கணும் போல் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு நான் தியான சென்டர்லாம் நான் போனதே கிடையாது. நான் தியான சென்டர்லாம் போயிட்டு எனக்கு அவங்க சொல்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நம்பி பார்த்துருக்கேன். எப்போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா போயிட்டு நான் போயிட்டு அங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது உனக்கு தேவையில்லை. ஓகேங்களா, அது வந்து அப்புறமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்கல்ல. ஓகேங்களா, இப்போது
அப்போ இது மாதிரி என்னுடைய வாழ்க்கை முறை வந்துட்டு இந்த பிஜி சீட் வாங்குறதுக்காக நான் வந்து வந்து தியானம் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு மூகாம்பிகை அம்மனுடைய ஃபோட்டோ இருக்கும். அது எந்த அம்மனுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அம்மனை பார்த்து தான் அந்த அம்மன் பண்ணி ரொம்ப வந்துட்டு ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க. அதனால் நான் அந்த 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 படத்தை பார்த்து நான் வந்து அந்த அந்த தீப ஒளியில் அந்த அம்மனுடைய உருவத்தை நான் வந்து பார்ப்பேன். இதெல்லாம் நான் வந்து சொன்னதே கிடையாது யார்கிட்டயே. அங்கே அங்கே இருக்க என் கூட இருக்கக்கூடிய எங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பாக்கிட்டேயோ இல்லை எங்கள் அண்ணாக்கிட்டேயோ என் தங்கச்சிக்கிட்டேயோ நான் சொன்னதே கிடையாது. இதெல்லாம் எனக்கு சொல்லணும் கூட எனக்கு தோணாது. எனக்கு எதையுமே தெரியாது. நான் பார்ப்பேன். பார்த்துட்டு நான் வந்துட்டு அப்படியே வந்து வந்து அந்த பிஜி சீட்டு நான் வந்து வாங்கிட்டேன். பிஜி சீட் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி வாங்கினேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கி நான் வந்து பிஜி வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து மேரேஜ் வந்துட்டு இது பேப்பர் பார்த்து தான் எனக்கு வந்து இது பண்ணாங்க, மேரேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் வந்து பெருமாள் கோயிலில் நான் வந்துட்டு டெய்லி போவேன். பெருமாள் கோயிலுக்கு வந்து ஒரு சேவை வந்து செய்வேன். அந்த சேவை இப்போ நம்ம அங்கே வந்துட்டு இந்த பூ பூ போட்டு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி பூ போட்டு கேட்கும்பொழுது எனக்கு வந்து இந்த டைமே நீங்கள் வந்து முடிச்சிடுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து வந்ததுனால நான் வந்துட்டு எங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்துட்டு இதையே நீங்கள் வந்துட்டு பார்த்து பேசிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு நான் பிஜி வந்து ஜாயின் பண்ணும்பொழுதே அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன நான் தான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து உயிர். எனக்கு என் மடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு உயிர் வந்து போச்சு. அவங்க என்னை 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 பார்த்து எப்படி நான் உன்னை நினச்சா தான் பாப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்ப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். சரிங்களா? அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு பிஜி சீட்டு வாங்கி நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து போவோம் பார்த்தீங்களா? அப்போ தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. இப்போது எனக்கு வந்து குழந்தையும் வந்துட்டு பிஜி வந்துட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு குழந்தை வந்து பிறந்து ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு வந்து பிஜி ஃபஸ்ட் இயர்லேயே வந்து பாப்பா வந்துட்டு பிறந்துட்டாங்க. அந்த பாப்பாவோட தான் நான் வந்துட்டு பிஜி சீட்டு வந்து நான் வாங்கினது. சரிங்களா? என்ன அது மாதிரி அதனால் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம். நிறைய வழிகள் இருக்குது. சரிங்களா? நிறைய வழிகள் இருக்குது. மனசு தான் தேவை. சரிங்களா? மனம் மட்டும் இருந்தால் போதும். என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே நான் வந்துட்டு என்ட்ரு ஆகிறேன். அப்போது வந்து அந்த என்னுடைய புகுந்த வீட்டில் நான் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு அங்கே இதுக்கு போயிட்டு வரேன். எங்கள் பிறந்த வீட்டுக்கு நான் வந்து போயிட்டு வரேன். அப்போ வந்துட்டு மனது வந்துட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த அது புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் நான். ஒரு 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 ப்ராப்ளம் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த தம்பிகள் வந்துட்டு நம்ம வீட்டை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு 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 முடிவு வந்து பண்ணி நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு வர சொல்லிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எங்கே வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீ வந்து அவங்க வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் வந்துட்டு இல்லைங்க அப்படின்னு நான் வந்து வரட்டும் சொன்னேன். நான் ஏன் வரட்டும் சொன்னேன்னா, நான் எப்பயுமே இப்படி தான். நான் வந்து மற்றவங்களுக்கு தான் நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து செயல்பட்டுருக்கேன் என் வாழ்க்கையில். சரிங்களா? அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரல அப்படின்னா நான் வந்துட்டு செத்துருவேன், நான் வந்து தூக்க மாட்டிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு சண்டை மாதிரி வந்துட்டு ஆகிடுத்தாங்க. அதனால் அந்த மாதிரி அவர் வந்து பேசுனதுனால நான் வந்துட்டு நம்ம வாழ வந்து இப்போ என்ன நம்ம தானே வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தாட்டில் தான் நான் வந்துட்டு அந்த பிள்ளைங்களை நான் வந்துட்டு இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு வர சொன்னது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆனால் அந்த பையன் வந்துட்டு அந்த கடைசி தம்பி ஆமாம்
கடைசி தம்பி வந்து கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வளர்ந்த முறை சரியில்லை. சரிங்களா, அவங்க வளர்ந்த முறை வந்து சரியில்லை. அதனால் அவங்க கொஞ்சம் பேடான ஆளாக வந்துட்டு வந்து இருந்தாங்க. நான் வந்துட்டு கெஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் நான் வந்துட்டு சொன்னேன், சரியில்லை அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க வந்து டைம் கேட்டாங்க. டைம்னா வந்துட்டு அதை வந்து ஓப்பனாக என்கிட்ட சொல்லிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து ஓப்பன் டாக் வந்து பண்ணவே மாட்டாங்க எப்பயுமே சரி, ஸ்டார்டிங்லேருந்து சரி. அந்த மாதிரி அவங்கள வந்து பழக்கிறாங்க. சரிங்களா, அவங்களே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி தான் அவங்க அவங்க சைடு இருக்கக்கூடிய ஆளுங்களும் சரி, அதே மாதிரி எங்கள் சைடு இருக்கக்கூடிய ஆளுங்களும் இந்த ஒரே ஒரு நேச்சர் வந்துட்டு பயன்படுத்தி தான் அந்த ஃபேமிலிக்கு வந்து தீங்கு பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு அந்த வீக்காக்க பார்த்தீங்களா, ஒரு லேடியோ இல்லை வந்து ஒரு ஜென்னோ அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியாது, நீ தான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து பொறுப்பாக இருந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்களும் சாதகமாக பேசி அந்த மாதிரி வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க. என்ன அதையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்பிடுறாங்க. இவங்க நம்பி தான் அவங்க வந்து ஏமாறுறாங்க. சரிங்களா, இதெல்லாம் இப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஓப்பனாக நம்மகிட்ட ஷேர் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து செய்ய முடியும். இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் டாக் பண்ணாத அந்த ஒரு லேடியோ இல்லை வந்துட்டு ஒரு 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 ஜென்னோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா, இவங்க நம்மகிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு அந்த அந்த குழந்தைங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இந்த மாதிரி செயல்படணுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து செயல்படணும். மற்றபடி நம்ம ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முத்தி கிடைக்கும். சரிங்களா, முக்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சரிங்களா, முக்திங்கிறது கடவுள் வந்துட்டு எந்த மாதிரி வாழ்க்கை வந்துட்டு அமைச்சு தராரோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த வாழ்க்கையை வந்து மனப்பூர்வமாக ஏற்றிக்கிட்டு தான் நீங்கள் வாழணும். என்ன உங்கள் சுய புத்தியை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்களுக்கோ வந்துட்டு வந்து ஒரு நல்லதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதெல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து தப்பு இல்லை. ஆனால் அந்த இப்போ நான் வந்துட்டு எப்படின்னா, நான் வந்துட்டு என்னுடைய உடம்பு கூட நான் வந்து சரி பண்ணிக்க மாட்டேன். அந்த கஷ்டங்களை நம்ம வந்து பட்டு தீத்தா மட்டும்தான், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை நம்ம பட்டு தீத்தா மட்டும்தான் இந்த பிறவி வந்து முடியும். சரிங்களா, நான் அந்த ஸ்டோரிஸ்லாம் போய் கேட்டதுனால எனக்கு அது வந்து தெரியும். அதனால் நான் வந்துட்டு என்னுடைய ஹெல்த்தை கூட நான் வந்து பார்த்துக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் வந்து வாழ்ந்துருக்கேன். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் எனக்கு வந்து சொன்னாங்க, நீ வந்துட்டு உன்னுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோ அப்படி சொன்னாங்க எனக்கு. நான் வந்துட்டு அதை நான் கேர் பண்ணல. ஏன் நான் கேர் பண்ணலைன்னா, அப்போ வந்து வீட்டு சூழ்நிலை வந்து சரியில்லை, என்னால் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியல. சரி, ஆனால் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் காட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. சரிங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் பற்றிய சிந்தனைகள், அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள், இதை நினச்சி நம்ம அப்படியே போய் மாட்டிக்கிறோம் இல்லையா. இதுதான் பார்த்தீங்கன்னா பாபா எனக்கு வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீ போயிட்டு அந்த மாயாவில் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு அப்படி ஒரு 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 க்ஷணத்தில் அந்த அறியாமை இருள் வந்துட்டு அகற்றப்படும் சொன்னார். அறியாமை இருள் அகற்றப்படும் அப்படின்னு சொன்னார், தெரியுங்களா. சரிங்களா, என்ன நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தான் பார்க்கணும். இந்த பூமியில் இருந்து நம்ம வாழக்கூடிய, நமக்கு நேரக்கூடிய எல்லாத்தையுமே. சரி, ஆனால் நம்ம மேலே தவறு இல்லாமல் நம்ம வந்து செயல்படணும். ஓகேங்களா, என்ன இதுதான் இப்போது எனக்கு இப்போ நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கான அங்கீகாரம் வந்து எங்கேயுமே கிடைக்கல. எல்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே சாக்கிட்ட சொன்னேன். அவர் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல. நான் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. எனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது, யார் வீட்லேயும் எனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது, பிறந்த இடத்துலையும் சப்போர்ட் கிடையாது, புகுந்த இடத்துலையும் எனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலையில எனக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது தெரியல, யார்கிட்ட சொல்லணுங்கிறது நீங்கள் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஃபேமிலி விஷயம் சொன்னால் குடும்பமான போயிடுன்னு சொல்கிறீங்க. அதனால எனக்கு வந்து வேறு வழி தெரியல. சரிங்களா, அதனால் நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு நான் வந்து ரொம்ப நான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நான் வந்து மேலே வந்தேன்.
சரிங்களா. நான் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தது கூட எங்கள் சைடு ஆளுங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்கவே இல்லை அவங்கக்கிட்ட. நான் இது வரைக்கும் சரி, நான் எதையுமே வந்துட்டு நான் நான் பேசவே மாட்டேங்க. நான் கேட்டால் பதில் சொல்வேன். நான் வந்துட்டு எல்லாரும் மாதிரி ஒரு கலகலம் பேசுறது அந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு செயல்படுறதே கிடையாது. ஓகேங்களா. அவங்க வந்துட்டு ஏன் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், அந்த அந்த என் ஸ்டோரி வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்துட்டு என்ன சொல்லிப்பாங்கன்னா, நாங்களே தான் கஷ்டப்பட்டோம்னு எல்லாரும் வந்து வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிங்களா அப்படின்னு நான் சிரிச்சுப்பேன், அவ்வளோதான். என்ன அந்த மாதிரி ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படி எனக்கு கூட எனக்கு தெரியாது. ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கள் வீட்டு ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டாக கூடிய எங்கள் வீட்டுக்கார சைடு ஆளுங்க வந்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ராமா பீப்புள்ஸ் தான். நிறைய வந்துட்டு வந்து நிறைய ட்ராமாக்கள் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நான் வந்துட்டு என்னுடைய நோக்கத்தில் மட்டும்தான் நான் வந்து கவனமாக இருந்தேன். நீங்கள் வந்து அப்படி தான் வாழணும். சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் தான் நம்ம வந்து சஃபர் ஆக மாட்டோம். சரியா. சஃபர் ஆகாமல் நம்மளுடைய வேலைகளை நம்ம சரிவர செய்து நம்ம வந்து நோக்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்மளால் போயிட்டு காடு மழைலாம் போயிட்டு உட்காந்து அந்த மூச்சு கட்டி இந்த வாசி யோகம், அந்த யோகம், ராஜயோகம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நமக்கு முடியாது. புரியுதா. அந்த அளவுக்குலாம் நமக்கு வந்துட்டு நாலேஜும் கிடையாது. அந்த இல்லற வாழ்க்கையில் இருந்தே ஓகேங்களா. அப்போது இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்தே நம்ம அந்த கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். சரிங்களா. அப்போது நான் நிறைய பதிவுகள் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லா பதிவுகளுமே நான் என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். எந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு யாரும் சொல்லலை, அதனால் நான் வந்து சஃபர் ஆனேன். அதனால் நான் வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் சொன்னது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் வந்துட்டு ஒரு சஃபராகி நீங்கள் வந்து வந்திருந்தாலுமே அதை வந்து சொல்ல மாட்டாங்க. யார் நம்ம கூட இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவங்க யார் சொந்தக்காரங்க அதை வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்லாத பொழுது நமக்கு ரொம்ப வந்துட்டு மைண்ட் வந்து மனசு வந்து கஷ்டப்படும். நம்ம இவ்வளோ நம்ம வந்துட்டு வந்து ஒரு நல்லது வந்து பண்ணிக்கோ, இருந்தாலும் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நம்மளுடைய அந்த மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும். சரிங்களா. ஏன்னா இவங்க வந்து மனித பிறவிக்கு தகுதி இல்லாதவங்களா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் போயிருக்கேன். சரிங்களா. யார் போயிருக்கேன்னா யாராக போயிருக்கேன்னா என்னுடைய வீட்டுக்காரெலாம் போயிருக்கேன். வீட்டுக்காரங்களாம் போயிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு ஏன்னா வீட்டுக்காரங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா தான் நம்ம மைண்டு வந்து ரொம்ப வந்து கொலாப்ஸ் ஆகும். சரிங்களா. இதை சாதகமாக பயன்படுத்தி தான் நமக்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு வந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா. அவங்க வந்துட்டு செய்கிற வேலை இது. சரிங்களா. நம்ம மற்றவங்கள நம்ம வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. சரிங்களா. அப்போது நாம் வந்துட்டு எந்த மாதிரி வந்து இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது. சரிங்களா. கண்டுக்கக்கூடாது. யாரை நம்ம வீட்டுக்காரங்களையோ இல்லை நம்மளுடைய மனைவியோ இந்த மாதிரி ராங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பெருசுப்படுத்த அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து மதிப்பு தரவே கூடாது. சரிங்களா. அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பு தராமல் நீங்கள் வந்து செயல்படணும். ஓகேங்களா. என்ன இந்த மாதிரி நீங்கள் செயல்படுறது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் வந்து இருக்க முடியும். மனதளவில் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் என்ன நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா. அப்போ தான் நமக்கு மூளையே நமக்கு வந்து வேலை செய்யும் இல்லையா. மைண்டே ஃப்ரீயாக இருந்தால் தானே நீங்கள் வந்து யோசிக்கவே முடியும். பலவிதமான சிந்தனைகள் போட்டு மனசுக்குள்ளே இருக்குன்னா எப்படி நீங்கள் வந்து யோசிப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்ய முடியும். ஓகேங்களா. அதை நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஓகேங்களா. அதனால் இப்போ கொடுத்த இந்த வாழ்க்கையை வந்து சரிவர நம்ம வந்து பயன்படுத்துனீங்கன்னா என்ன இனிமேல் நீங்கள் வந்து பிறக்க மாட்டீங்க.
நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் சாருடைய ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. ஃப்ரெண்டுன்னா வந்து சார் கூட வந்துட்டு இது கீழே வந்துட்டு சாருடைய ஆஃபீஸில் வந்துட்டு ஆம், வேலை செய்கிறவர் அவர் பேர் வந்துட்டு வெங்கடேசன். அவர் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த அவரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைநாட்டம் வந்துட்டு உள்ள ஆள். எப்பயுமே பெருமாள் பெருமாள் பெருமாள்ன்ட்டு எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டே இருப்பார். அந்த வேணிக்குடி கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அந்த திவ்ய தேசம் வந்து போயிட்டு வந்துட்டு வரும்பொழுது அவருடைய ஆன்மா வந்துட்டு போயிடுது. அப்போது அது என்னென்னா அது அந்த பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடுது. ஓகேங்களா? அந்த அதாங்க. அப்போது ஒரு ஆண் வந்துட்டு எந்த மாதிரி வாழணும்னா அந்த மாதிரி தான் வாழணும். ஓகேங்களா? அந்த இறை நாட்டம் அந்த இறை சிந்தனையோடு தாங்க வாழணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்னென்ன மாதிரி வந்து முடியுதோ அது எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கு போகலாம். என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனையும் இந்த இறை சம்மந்தமாக நீங்கள் செய்யணும். செய்து அப்போ தான் வந்து உங்களுடைய கர்மாக்கள் குறையும். உங்களுக்கு கர்மாக்கள் கழிஞ்சாதான் நீங்கள் வந்துட்டு நல்லாவே வாழ முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? கர்மாக்கள் வந்துட்டு நீங்கள் வந்து கர்மாக்கள் நீங்கள் துன்பப்பட்டு நீங்கள் வந்து கடிக்கிறீங்கன்னா அது பல பிறவிகள் இருந்து ஆகுங்க. நம்ம வந்து புரியுதா? பல பிறவிகள் ஆகும். நீங்கள் கர்மாக்கள் வந்து ஈஸியாக வந்து கழிக்கணும்னா நீங்கள் அந்த எளிய சிந்தனையில் நீங்கள் வந்து இருக்கணும். நீங்கள் எது செயல்படணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 கர்மாக்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பிராரப்தது, சஞ்சீத, அப்புறம் ஆகாமியம் அப்படின்ட்டு 3 விதமாக வந்து சொல்லியிருப்பாங்க. இது கர்மாக்கள். சரிங்களா? அதெல்லாம் புக்கை பார்த்தேன் வந்துட்டு தெளிவாக வந்து வேறு ஒரு பதிவில் சொல்கிறேன். என்ன அந்த புக்கு இப்போ கிடைக்காங்க தெரியல. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்மாவுடைய அந்த அந்த ஜென்மாந்திர விஷயங்கள். சரிங்களா? ஜென்மமாக ஒவ்வொரு யுகமாக அந்த ஆன்மா வந்து எடுத்த சேர்த்த கர்மாக்கள். புரியுங்களா? இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆன்மாவுக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்குதுன்னா என்ன அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதனால தான் நான் சொல்கிறது, கடவுள் எந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரோ அதை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுட்டு வாழணும். புரியுதுங்களா? நம்மளை சுய புத்தி வச்சு நம்ம வந்துட்டு அதை நான் வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும். நம்ம சரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நான் எப்படி வாழ்ந்தேன்னா நான் வந்துட்டு ஹெல்த்தை நான் வந்துட்டு சரி பண்ணிக்க மாட்டேன். ஹெல்த்தும் சரி, அதே மாதிரி என்னுடைய மனதில் வந்துட்டு பிறரால் வந்து வரக்கூடிய துன்பங்களையும் நான் வந்துட்டு கண்டுக்க மாட்டேன். அப்படியே ஏற்றுப்பேன். இப்போ நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைகளையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிறவி இல்லாமல் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த இறை சிந்தனையை நம்ம வந்து கொண்டு வரணும் பிள்ளைங்களுக்கு. சரிங்களா? இங்கே பாப்பா என்கிட்ட கேட்பா, அம்மா நீ சாமி தானே கும்பிட்ட, நீ இத்தனை வருஷமாக சாமி கும்பிட்டல, நீ சந்தோஷமாக நீ வாழ்ந்துட்ட. ஏன்னா அந்த குழந்தை அதுங்க பார்க்குது இல்லைங்க நம்மளை. நான் ஒரு முறை கூட அதுங்கிட்ட போயிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ இது பண்ணேன் நான் சொன்னதே கிடையாது. நான் சொன்னது அந்த மாதிரி டைப் நான் கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும். வேறு வழி இல்லை அப்படிங்கிற நேரத்தில் தான் நான் வந்து தயார் பண்ணுவேன். அதுக்கு தனியாக வாழ்கிறதுக்காக நான் வந்து தயார் பண்ணுவேன். சரிங்களா? அப்போது எங்கள் பாப்பா வந்துட்டு என்ன சொல்லும்னா, அம்மா சாமி கும்பிட்டா வந்து கஷ்டந்தாம்மா படணும், சாமி கும்பிடாதம்மா அப்படி சொல்லும். சரிங்களா? அதுக்கு அவ்வளோதான். நான் இந்த வயசில் இவ்வளோ தெரியறதே பெரிய விஷயம். அதுக்கு தெரியாது. நம்ம சொன்னாலும் அது புரியாது இல்லையா? சின்ன வயசு தானே, காலேஜ் படிக்கிறாங்க. அதுக்கு என்ன வேணும்? அப்பா அம்மா நல்லா இருக்கணும். இது தவிர அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேற என்ன பெரிய வந்து ஒரு வேற என்ன நினைக்குங்க அந்த குழந்தைங்க இல்லைங்களா? என்ன
ஓகேங்களா. அது சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த இறை சிந்தனையை வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வாங்க. சொல்லி கொண்டு வாங்க. எது சரி, எது தவறு, எந்த மாதிரி செயல்படணும், என்ன இந்த கண்ணா பின்னல் ஓகேங்களா. இந்த மாதிரி வாழணும்னா அந்த மாதிரி தான் வாழணும். ஓகேங்களா. அப்புறம் வந்து இங்கே கடைசியாக நான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து என்கிட்ட அப்பயே சொல்லியிருந்த அப்படின்னா நாங்கள் வந்து உன்னுடைய லைஃப்பை நாங்கள் வந்து சேவ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க இப்போ தான் அவங்களுக்கே தெரியுது எதுக்காகனா அவங்க மேலே தப்பு இல்லாமல் காமிச்சிக்கணும், என்ன நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கான நாலேஜ் வந்துட்டு எனக்கு அந்த வயசில் இப்போது 25, 26, 27 அந்த ஏஜில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து நாலேஜ் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு கஷ்டம், தெரியாது இல்லைங்களா. என்ன அவ்வளோதாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வீட்டுக்காரங்களை வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு பிறவி கிடையாது. ஓகேங்களா. நம்ம போய் பிறவி வந்து முடிச்சிடலாம். என்ன நான் சொன்ன மாதிரி நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கையை வந்து கடவுள் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காரோ அதை அப்படியே ஏற்றிட்டு வாழணும். சரியா. என்ன நம்மளுடைய சுய புத்தியை வச்சு நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடாது. சரியா. நம்ம சரி பண்ணிக்க தெரியாது. எப்படி தெரியாதுன்னா அந்த ஒரு நம்ம கர்மாக்கள் குறையக்கூடிய அந்த ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது. தெரிய வைக்க மாட்டாங்க. யார் நம்ம நல்லா இருக்கும், நம்ம வேணும்னு நினைக்கிற அந்த கடவுள் நம்ம ஆத்மா வந்துட்டு ஒரு நல்ல கதி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடவுள் நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த கடவுளைய சப்போர்ட் இருக்கணும் நமக்கு. அதுக்கே நம்ம வந்து புண்ணியம் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா. என்ன அதனால் அதுக்கு தான் சொல்கிறது. என்ன எப்பயுமே அந்த எதை சிந்தனையில் தான் எப்பயுமே இருக்கணும். 24 ஹவர்ஸுமே அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாப்பியாக நம்ம வந்து இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்பத்தவங்க வந்து ஒரே ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மட்டும்தான். நான் இதையுமே நான் வந்து கேட்டதே கிடையாது. ஆனால் வந்து எனக்கு கூடவே இருந்து என்னை வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து துணையாக வந்துட்டு இருந்திருக்கார். சரிங்களா. என்னை வந்து என் கடவுள் வந்து என்னை வந்து படுத்தினதே கிடையாது. நான் கஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா மனிதர்களால். சரி. மனிதர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு செல்ஃபிஷு. ஓகேங்களா. என்ன அதனால் கடவுளையே நம்பினா கைவிடப்படாது. ஓகேங்களா. நான் வந்து திரும்ப சொல்கிறது. அதனால் கடவுளை நம்பி நீங்கள் வந்து செயல்படுங்க. என்ன கடவுள் நமக்கு எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பெஸ்ட்டாக காமிப்பார் வெளியில். நம்மளையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிறவி வந்து இல்லாமல் நம்ம வந்து வந்த நோக்கத்தை நம்ம வந்து அடைஞ்சிட முடியும். ஓகேங்களா. நன்றி.